கிறிஸ்து. யார் அந்த இயேசு கிறிஸ்து? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசுவை பற்றி அவருடைய பிள்ளைங்க நீங்க யாரை கேட்டாலும் நீங்க கேட்கிற ஒரு சாட்சி என்ன தெரியுமா? இயேசு ரொம்ப நல்லவர். காரணம் என்ன தெரியுமா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக, மனிதனுடைய வியாதி நீங்கிறதுக்காக, மனிதன் ரட்சிக்கப்படுறதுக்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமியில மனிதனாக பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்து ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்த தேவன் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் மேல அன்புள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய தேவன். அந்த இயேசு கிறிஸ்து தான் எல்லா சாபங்களிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர். அந்த இயேசு கிறிஸ்து தான் எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர். அவர் உலகத்தின் ரட்சகர். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்க மீது அன்பு கூறுகிறார். அதனாலதான் கல்வாரி சிலுவையில உங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார். 6 மணி நேரம் தன்னுடைய சரீரத்திலிருந்து அவ்வளவு ரத்தத்தையும் இயேசு சிந்தி கொடுத்து நம் ஒவ்வொருவருக்காக இயேசு சிலுவையில ஜீவனை கொடுத்தார். இயேசு மரித்தது எத்தனை உண்மையோ, அவர் 3ஆம் நாளில உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அந்த இயேசு ஜீவனுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்க, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் அன்பு கூர்ந்தார். பரலோகத்தின் தேவன் பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கெட்டு போய் பாவத்துல விழுந்து நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக பரலோகத்தின் தேவன் தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ பூமியில அனுப்பினார். அந்த இயேசுவை பற்றி தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவ குமாரரா இருக்கிறார். அதை விசுவாசிங்க. இயேசு உங்களுக்காக மரித்து 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் ஒருவரால மாத்திரம்தான் உங்களுக்கு ரட்சிப்பு, விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், நன்மை, செழிப்பு, மேன்மை, உயர்வு எல்லாமே. அந்த இயேசு தாங்க மனிதர்களை புரிந்து கொள்ளுகிறவர். அந்த இயேசு தான் நம்மை நேசிக்கிறவர். அந்த இயேசு கிறிஸ்து உண்மையாக உங்க மேல அன்பா இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்க இருதயத்துல இயேசுவே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என்னை மன்னித்து உங்க ரத்தத்தினால கழுவுங்க நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க உள்ளத்துல, உங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வருவார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன போராட்டங்கள், பிரச்சனைகள், என்ன துயரங்கள் இருந்தாலும் சரி, நீங்க ஜெபிக்கும் போது இயேசு அதுல இருந்து விடுதலை ஆக்குவார். பிரியமானவர்களே, அந்த இயேசு சீக்கிரத்துல வரப்போகிறார். அவர் தான் உலக ரட்சகர். இயேசுதான் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மை நேசிக்கிறார். அவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை மாறும். இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். நம் மரித்த பிறகு நித்திய ஜீவனை அடைகிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை இயேசு நமக்காக வைத்திருக்கிறார். பூமியில வாழுகிற நாளெல்லாம் அவருடைய பிள்ளைகளா அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பயன்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவை நேசிங்க. உங்க வாழ்க்கை மாறும். குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் குழு